ஏபிசி ஜூஸ் போய் ஏபிசி மால்ட் தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுவும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு அங்கேயே ஆர்டர் பண்ணி வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஜாகரி பவுடர் கூட போட்டு காய்ச்சுன்னு காய்ச்சுறாங்க. அது கூட பரவாயில்ல, பீட்ரூட்டும் ஆப்பிளும் அயன் கூட நல்லாவே ரியாக்ட் ஆகும். ஜூஸை கொட்டினதுமே அது கொஞ்ச நேரத்துல கருப்பாக ஆரம்பிக்கும். அது போதாதுன்னு அவங்க இரும்பு கடாயை கரண்டியை வச்சு நல்லா சுரண்டுன்னு சுரண்டுறாங்க. ஜென்ரலா இரும்பு சட்டியில இருந்து ஃபுட்டோட கலக்கிற அயன் உடம்புக்கு நல்லதுதான். ஆனா இந்த ப்ராசஸ்ல ரொம்ப எக்ஸஸா அயன் கலக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி அயன் அளவுக்கு அதிகமா உடம்புல கலந்துக்கிட்டே இருக்கும்போது ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிவிடும். இது எல்லாருக்குமே பிரச்சனை பண்ணுன்ட்டு இல்லை, ஆனா யாருக்கு வேணாலும் பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற சத்துல எத்தனை பர்சன்டேஜ் இந்த மால்ட்ல சேர்ந்துற போகுது. இது நான் உங்களை குற்றம் சொல்றதுக்காக சொல்லல, அவங்களாம் ரொம்ப கடுமையா உழைச்சுதான் முன்னுக்கு வந்திருக்காங்க. எக்ஸசிவ் அயன் இன்டேக்கோட டேஞ்சர் அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். யாரோட பிசினஸை கெடுக்கணுங்கிற மோட்டிவ் நமக்கு இல்லைங்க. ஆனா நம்ம ஹெல்த், நம்ம ஃபேமிலியோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா?